அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. மேட்டூர் அணைக்குள்ள இருக்கக்கூடிய நந்தி சிலையும் ஜலகண்டேஸ்வரர் கோயில் கோபுரமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 54 அடியா குறைஞ்ச சூழல்ல சுத்துவட்டார பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் வந்திருக்கு. சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருக்கக்கூடிய இந்த அணையினுடைய முழு அடி பாத்தீங்கன்னா 120 அடி. இதனுடைய முழு நீர்த்தேக்க கொள்ளளவு 93.47 TMC அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல தான் இப்போ மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கம்மியாகி இருக்கு. கர்நாடகாவில இருந்து மேட்டூர் அணைக்கு தண்ணீர் திறந்து விடாததால நீர்வரத்து ரொம்பவே கம்மியாகி இருக்கிறதுனால அணையினுடைய நீர்மட்டம் பாத்தீங்கன்னா 54.66 அடியா குறைஞ்சிருக்கு. இப்போ அணையில இருக்கக்கூடிய நீரினுடைய கொள்ளளவு பாத்தீங்கன்னா 20.87 TMC அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா 70 அடிக்கு கீழே போனா இங்க இருக்கக்கூடிய நந்தி சிலையும் கிறிஸ்துவ ஆலயனுடைய முகப்பும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த நிலையில தான் ரொம்பவே அணையினுடைய நீர்மட்டம் கம்மியாகி இருக்கிறதுனால மொத்த நந்தி சிலையும் தெரியுது, கிறிஸ்துவ ஆலயமும் தெரிஞ்சிருக்கு. இந்த அணை கட்டுறதுக்கு முன்னாடி பண்ணவாடி கோட்டையூர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இங்க ஆலயங்கள் கோயில்களை கட்டி வழிபட்டுட்டு வந்தாங்க. அணை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்த மக்கள் எல்லாமே வெளியேறிட்டாங்க. இந்த சூழல தான் எப்பெல்லாம் தண்ணீர் குறையுதோ அப்பெல்லாம் பண்ணவாடி நீர்த்தேக்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நந்தி சிலை தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நந்தி சிலையே முழுசா தெரியற சூழல்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில் கோபுரமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மேலும் நீர்வரத்து கம்மியாகிட்டே வரதுனால மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவும் குறைய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதனால சுத்து வட்டார பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். மேட்டூர் அணையை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலுமே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.